இப்போ ட்ரெண்டிங்கில இருக்கிற குக்கு வித் கோமாளி ஸ்பெஷல் நந்தகுமார் பண்ண இந்த நாவல் பழ சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாவல் பழத்தோட அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சதப்பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு நாவல் பழத்தோட அந்த சதப்பகுதியை மட்டும் சேர்த்துட்டு, 1 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிடணும். நான் ஏற்கனவே ஒரு டைம் அந்த பெரிய இதுலேயும் நான் ட்ரை பண்ணேன். இது வந்து கொஞ்சம் நாட்டு நாவல் பழம். ஸோ அதனால் கொஞ்சம் துவர்ப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது டேஸ்ட் பண்ணும்போது. பட் அந்த இனிப்பாக இருக்கும்ல, அந்த நாவல் பழத்தில் அந்த சட்னி சூப்பராக இருந்தது. இது மட்டுமே பண்ணும்போது இதில் கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குன்னு நான் இன்னும் 2 பல்லு அந்த தேங்காய் சேர்த்துட்டு திரும்ப அரைச்சி பார்த்தேன். அப்போ டேஸ்ட் வந்து அது சூப்பராக இருந்தது. அந்த துவர்ப்பு வந்து ரொம்ப தெரியல, நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் தோசையோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எப்போவாவது ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.